அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததுதான். மனிதனுக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததுதான். நானும் தான், நீங்களும் தான், எனது குடும்பமும் தான், உங்களுடைய குடும்பமும் தான் ஒரு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா? முன் சஃபுல் உள்ள முதலாவது மனிதன் முதல் கடைசி சஃபுல உள்ளவர் வரையில கொத்துபா ஓதக்கூடியவரும் சேர்ந்துதான் சொல்கிறேன். நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி பாருங்க, நான் இவருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறது தெரியுமா? யாருக்கும் உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு நன்றி கெட்ட உலகமா போயிட்டுது, இவ்வளவு மோசமா போயிட்டுது. யாருக்குமே உதவி செய்யக்கூடாது. நான் எப்படி எப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று நாங்கள் அனைவர்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சொல்லி இருப்போம். ஆனா அதே நேரத்தில் நான் எத்தனை பேருக்கு நன்றி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதை நாங்க யோசிக்கிறதே இல்லை. நான் ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிற காலத்துல, அல்லது மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிற காலத்துல, அல்லது நமது குடும்பம் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல, அல்லது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்ட நேரத்துல, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட நேரத்துல என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இவர்கள் செய்த உதவியை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேனா? இல்லவே இல்லை. அனைவர்களும் நன்றி கெட்டவர்கள் தான். பேசக்கூடியவர் மட்டும் நல்லவர் அல்ல, நானும் தான், நீங்களும் தான். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். வல் அஸ்ர், அஸ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக. இன்னொரு கருத்துப்படி காலத்தின் மீது சத்தியமாக. காலம், நேரத்தின் மீது சத்தியமாக, நிமிடத்தின் மீது சத்தியமாக, செகண்டின் மீது சத்தியமாக, மணித்தியாலத்தின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 24 மணித்தியாலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் எல்லாருமே நஷ்டவாளிகள். நேரத்தை வீணாக்குகிறார்கள், நேரத்தை பாலாக்குகிறார்கள். மௌத்து வரையில் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லவர்கள் என்று ஆறுதலுக்காக நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். மௌத்தான பின்புதான் இன்தபஹு, கண்ணை முழிச்சு பார்க்கிறாங்க, நான் வீணாக்கிய காலம் நேரம் அனைத்துமே பாலானது. நான் என்னை பற்றித்தான் யோசிக்க வேண்டுமே தவிர மற்றவன் கெட்டவனா நல்லவனா என்பதல்ல. நான் கெட்டவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இந்த ரமலானிலே ஒற்றுக்கொண்டு தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் ரஹ்மத்துடைய 10 நாட்களை 3இல் 1 இரக்கம் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மீது அன்பு செலுத்துகிறான். கியாமத்து நாள்ல ஒரு அடியான அல்லாஹு தஆலா கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்லுவான், அடியானே, நான் இப்பொழுது ஒரு திரையை போட்டு விட்டேன். என்னையும் உன்னையும் தவிர இந்த இடத்தில் வேறு யாரும் கிடையாது. எந்த ஒரு அடியானுக்கும் நாங்க பேசுறது கேட்காது. நீ செய்த பாவங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹு தஆலா அந்த அடியானிடத்திலே சொல்லுவான். பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த அடியானிடத்திலே சொல்லுவானாம், நீ வுது செய்யும் பொழுது இப்படி முகத்தை கழுவினதுல ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது, கையை கழுவினதுல ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது, தலையை மசுகு செய்யறதுல ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடத்திலே சொல்லிக் கொண்டு போகும் பொழுது இந்த மனிதன் இன்னும் பயப்படுகிறான். சிறியதிலிருந்து அல்லாஹ் தொடங்கி விட்டானோ, நான் கூட மனாவுல கூட நினைச்சு பார்க்கல வுது செய்யும் பொழுது இப்படி தவறு செய்ததாக. ஆனால் இந்த எனக்கே தெரியாத சிறு தவற கூட அல்லாஹ் விடவில்லையே என்று இவன் பயந்து நடுங்க தலைப்படுகிறான். அல்லாஹ் முடிவடைத்து விடுகிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த தவறுகளை எல்லாம் விட்டதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட உடனே அந்த அடியான் சொல்றான், யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை விட உனக்கு அனைத்தும் தெரியும். நான் செய்திருக்கிற பெரும் பாவங்கள், நான் செய்திருக்கிற துரோகங்கள், நான் செய்திருக்கிற அநியாயங்கள், நான் செய்திருக்கின்ற பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் நினைச்சும் பார்க்காத இந்த உலு செய்யற விஷயத்தை பத்தி நீ எனக்கிட்ட கிளறி கிளறி கேட்கிறாயே அல்லாஹ், அந்த பெரும் பாவங்களை பத்தி நீ கேட்கவே இல்லையே என்று சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பானாம், அந்த பெரும் பாவங்களை பத்தி நான் இப்ப உனக்கிட்ட கேட்கலையே, நான் கேட்டேனா, நான் ஞாபகப்படுத்தினேனா? நானே கேட்காவிட்டால் எனக்கும் உனக்கும் இடையில் திரை போடப்பட்டிருக்கிறது, யாருக்குமே தெரியாது. நீ செய்த பாவம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன், பொறுத்து கொண்டிருந்தேன், மன்னித்துக் கொண்டிருந்தேன். ஏன் தெரியுமா? உலகத்திலே மற்ற மனிதர்களுடைய ஐபுகளை நீ மறைத்துக் கொண்டு திரிந்தாய்.
ஒவ்வொருவரும் செய்யும் அநியாயம், ஒவ்வொருவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாவங்களை நீ மறைத்தாய். பாவங்களை மறைக்கக்கூடிய குணம் என்னுடைய குணம், தவறுகளை மறைக்கக்கூடிய குணம் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம். ஒரு மனிதன் வந்து யா ரசூலல்லாஹ் நான் ஜினா செய்து விட்டேன் என்று சொல்கிறார். சஹீஹான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல நீங்க செய்யல என்று சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஜினா செய்தவன் நான் சொல்கிறேன், என்னை நம்புங்கள், நான் ஜினா செய்து விட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இல்ல நீங்க செய்யவே இல்ல. மூன்றாம் தடவை சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? தஜ்ஜால் வார செய்தி தெரியுமெண்டா, கபருக்குள்ள கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய செய்தி தெரியுமெண்டா, சொர்க்கத்தில் முதலாவது நுழையும் மனிதன் யார், கடைசி மனிதன் யார், நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியாக்கப்படும் மனிதன் யார், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா இல்லையா, மஹ்ஷர் மைதானத்தில் என்னென்ன நிகழப் போகிறது, கியாமத் நாளின் அடையாளங்கள் அனைத்தையுமே சொல்ல தெரியுமெண்டா, முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் சஹாபி ஜினா செய்ததாக வந்து ஏற்றுக்கொள்கிறார். சாட்சியும் தேவையில்லை ஷரியத்திலே. நீங்க ஜினா செய்யல என்று இவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கடைசியாக சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, இவர் மது போதையில வந்து என்னமோ உளர்றாரான்னு கொஞ்சம் பாருங்க, இவர் மதுபானம் குடிச்சிக்கிறாரான்னு பாருங்க. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கிறார் இல்லையே. பிறகு சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் சுயநிலையில் தான் இருக்கிறார். அப்படியா? அப்ப அவருக்கு அந்த தண்டனையை கொடுங்க என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா குற்றங்களை மறைக்க பார்க்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதர்கள் தவறு செய்வார்கள். நாம் நம்முடைய நெஞ்சில கைய வச்சு பார்த்தா நமது 15, 20, 25, 30, 35வது வயதில நம் ஒவ்வொருவரும் செய்திருக்கிற பாவங்கள், தேடி இருக்கிற அநியாயங்கள், அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிற துரோகங்களை நெஞ்சில கைய வச்சு பார்த்தா நமது மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு சில பாவங்கள் செய்திருக்கிறோம். தாய் தகப்பனு கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு நமது அவ்வளவு ஊர் பலாய்களையும் நாம் கொட்டக்கூடிய நண்பர்களே நம்மை துரத்தி விடும் அளவுக்கு படு பாவிகளாகத்தான் மக்கள் மத்தியில் நல்லவர்களாக நாங்க இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு பாவத்தை பார்த்து கொண்டு மன்னிக்கலையா எங்களை? அல்லாஹு தஆலா எங்களுக்கு இவ்வளவு நேரம் அவகாசம் தந்து ரமலான்ல ரஹ்மத்துடைய 10 நாட்கள்ல அமல் செய்ய வைக்கலையா அல்லாஹ் எங்களைய? நாங்க எல்லாம் நல்ல மனிதர்களா? நாங்க எல்லாரும் வலிமார்களா? நாங்க எல்லாரும் பெரிய சாலிஹீன்களா? எங்கட கல்பு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? நாங்களே நம்மிடத்தில் கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்ய முடியுமா? மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். அங்கு அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. செய்த நன்மைகள் ஒன்றுமே இல்ல. அப்படி செஞ்சதை கூட சொல்லி காட்டியே அதை பாத்திலாக்கி விட்டோம். செய்த பாவங்களுக்கு இஸ்திக்பார் செய்தோமா, தௌபா செய்தோமா? இல்ல. ரஹ்மத்துடைய 10 நாட்கள் ரஹமத்தாக குடும்பத்தில் அன்பு செலுத்தினோமா? அல்லாஹ் எங்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பை நமது மனைவி மக்களுக்கு செலுத்தினோமா? ஏழை எளியவர்களுக்கு செலுத்தினோமா? நமது கோபக்காரர்களுக்கு செலுத்தினோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மிக்க நற்குணத்தில் இருக்கிறீர்கள், நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல ஸ்பிளெண்டிட் கேரக்டர் என்று சொல்லுவாங்க. அதை விட ஒரு நல்ல குணம் உலகத்தில் இல்ல. நல்ல குணத்தை 3ஆக இமாம்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று ஹுலுக்குன் ஹசன், அடுத்தது ஹுலுக்குன் கரீம், அடுத்தது ஹுலுக்குன் அதீம். ஹுலுக்குன் ஹசன் என்றால் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்தால், அநியாயம் செய்தால், இவரும் அதுக்கேற்ற மாதிரி பழிக்கு பழி வாங்குவார். ஏசினா ஏசுவாரு, அடிச்சா அடிப்பாரு, பழிச்சா பழிப்பாரு. அதுக்கு பிறகு அதை மறந்து போட்டு சின்ன புள்ள மாதிரி அவர் நல்லெண்ணத்தோட நண்பரை போல பழகுவார். வைராக்கியம் வைக்க மாட்டார், வச்சு அறுக்க மாட்டார், வெட்டி திரிய மாட்டார், ஏசி திரிய மாட்டார். பழிக்கு பழி வாங்கிட்டு உடனே மறந்துடுவார். இதுக்கு பெயர் ஹுசுன், ஹுலுக்குன் ஹசன், நற்குணம் தான் இது. பழிக்கு பழி இஸ்லாத்துல வாங்கலாம், ஆனா மறந்துடணும்.
ஏசினால் ஏசலாம், அடிச்சால் அடிக்கலாம், அதே அளவுதான். அடித்தவரை கொலை செய்ய முடியாது, ஏசியவரை நாசமாக்க முடியாது. இது நற்குணம். இரண்டாவது ஹுலுக்கும் கரீம், அதைவிட ஒரு படி ஏறிய நற்குணம். அது என்ன தெரியுமா? யாராவது என்ன அநியாயம் துரோகம் செய்தாலும் அவர் ஒரு நாளும் பழிக்கு பழி வாங்கவும் மாட்டார், கோவிக்கவும் மாட்டார். நல்ல முறையில் அவர் நல்லவராகவே வாழ்ந்து கொண்டிருப்பார். கெட்ட குணம் அவரிடத்திலிருந்து வெளியாக மாட்டாது. இது ஹுலுக்கின் கரீம், இது நல்லடியார்களுக்குரிய குணம். இன்னும் ஒரு குணம் இருக்கிறது, ஹுலுக்குன் அலீம். அதுதான் வஇன்னக லஅலா ஹுலுக்கின் அலீம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குணம் என்ன தெரியுமா? நமக்கு தீங்கிழைப்பவர்கள், நமக்கு அநியாயம் செய்பவர்கள், நமக்கு துரோகம் செய்பவர்களுக்கு இஹ்லாஸோடு உலகம் பொய் என்பதை விளங்கி நன்மை செய்வது. எங்கட துரோகிக்கு நன்மை செய்வோமா? எங்களுக்கு அநியாயம் செய்யறவரோடு நமக்கு இரக்கம் வருமா? அந்த இரக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் லஅல்லகும் தத்தகூன் வ லஅல்லகும் தஷ்குரூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க தான், பசியில இருக்கிறாங்க தான், எத்தனையோ பேர் இரவைக்கு நின்று வணங்குறாங்க தான். கியாமுல் லைல் மட்டுமல்ல, தராவீஹ் மட்டுமல்ல, விடிய விடிய முழிச்சிருந்து தொழக்கூடியவர்கள் முழு உலகத்திலும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எத்தனையோ நோம்பாளிகள் பசியில் இருந்ததை தவிர ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கல, தவாபே கிடையாது. இன்னும் எத்தனையோ பேர் இரவுல நின்று வணங்கின மட்டுமே தவிர எந்த அமலும் அவங்களுக்கு சவாபும் கிடைக்கல. ஏன்? கல்பு பரிசுத்தம் இல்ல, இஹ்லாஸ் இல்ல, கல்பில் கஷத்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்குணம் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, சஹாபா பெருமக்களோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேள் வருகிறது, ஒரு நட்டுவக்காலி வருகிறது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் உசும்ப மாட்டார்கள். சில சஹாபாக்களுடைய கண் பார்வை கூட அசைய மாட்டாது. அவர்களுடைய தஜல்லியாத் என்னும் ஒளியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை விட்டு பிரியும் பொழுது மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயான் முடிவடையும் பொழுது சஹாபாக்களுக்கு அதைவிட ஒரு கவலை வேற ஒன்றுமே இல்ல. என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய போகிறோம், அவர்களை பார்க்காத ஒரு சந்தர்ப்பம் வரப்போகிறது. நான் போய் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய கதி என்ன? மறுபடியும் பார்க்க வேண்டுமே என்ற ஆவலில் கண் கலங்கி அழுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நட்டுவக்காலி, ஒரு தேள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் ஒன்றும் செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வந்து அவர்களுடைய மேனியில் வந்து அப்படியே கால்ல ஏறும் பொழுது அவர்கள் அந்த நட்டுவக்காலிய அடிக்கவும் இல்ல, அதை நோவிக்கவும் இல்ல, கொலை செய்யவும் இல்ல, அப்படியே கையால பிடிச்சி அதை மறுபக்கத்துல தூக்கி வச்சிட்டாங்க. அவர்கள் நமக்கு மாத்திரமல்ல நபி, மிருகங்களுக்கும் நபி, விஷ ஜந்துக்களுக்கும் நபி, கல்லு முள்ளு மரம் மட்ட மீன் பறவைகளுக்கும் நபி, ஜின்களுக்கும் நபி. நட்டுவக்காலி கூட அதனுடைய நபியிடத்தில் ரசூலிடத்தில் தான் வந்திருக்கிறதே தவிர அவர்களை தீண்ட முடியாது, தீண்டுவதற்கு உத்தரவும் கிடையாது. சஹாபாக்களில் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே நமக்கு சொல்லி இருக்கிறீர்கள், நமக்கு தீங்கிழைக்க கூடிய ஏதாவது ஒரு விஷஜந்து, நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷஜந்து நம்மிடத்தில் வந்தால் அதை அடிக்கலாம், அதை நோவிக்கலாம், அதை கொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறீர்களே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் அதை அடிக்கவில்லை? ஏன் நம்மிடத்திலே அடிக்க சொல்லவில்லை? அதை அப்படியே அன்போடு இரக்கத்தோடு பாசத்தோடு விஷஜந்து என்று தெரிந்தும் மறுபக்கத்தில் எடுத்து வைத்தீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடனே அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அது அதிட குணத்தை காட்டும், நான் ஏந்த குணத்தை தானே காட்டணும். நான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லவா, நான் அன்பு செலுத்த வந்தவன் அல்லவா, நான் யாருக்கு அநியாயம் செய்ய, நான் யாரை கொலை செய்ய? இதே போலதான் நான் இதே மிம்பரில் சொல்லி இருக்கிறேன், ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கவுங்களோடு வழியில் நடந்து செல்லும் பொழுது பன்றி கூட்டம் ஒன்று நடு ரோட்டால வந்து கொண்டிருந்தது.
இதை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், பன்றிகளே கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக செல்வாயாக என்று சிறு பிள்ளைகளை